திரையரங்கெல்லாம் ஒரு மாயம் வந்துட்டு இந்த 5 shows only teasers. சண்டே சனி ஞாயிறு சாட்டர்டே சண்டே 2 நாள் நீ எத்தனை காட்சி வேணாலும் ஓட்டிக்க. ஹாலிடேஸ்ல வீக்டேஸ்ல படிக்கிற நேரத்துல உழைக்கிற நேரத்துல நோ 2 காட்சி. அப்ப வசூல் அப்படி இருக்குது. 10 நாள் எடுக்கிறது 20 நாள் எடுத்துக்க. நோ ப்ராப்ளம் மட்டும். அவ்வளவுதான் முடியும். கேட்கும்போது கஷ்டமா தான் நம்பிருக்கோம். உடல் நோயை குணப்படுத்துற மாத்திரை கசப்பா இருக்கிறதுனால தேன்ல குறைச்சு கொடுப்போம்ல, அப்படி கொடுப்போம். சாப்பிடணும். சொல்லும் போது கேட்க கஷ்டமா தான் இருக்கும். ஆனா கேட்கணும். கேட்டா தான் நாடு மக்களும் உருப்பட முடியும். ரொம்ப இனிப்பு சாப்பிடாதீங்க, சக்கரை நோய் வந்துடும். என் வரையும் போறான்னு நாங்கள் 1000 ரூபாய் கொடுத்தோமா, புட்டாம பவுடர் போட்டீங்களா, நல்லா லிப்ஸ்டிக் போட்டீங்களா, நீங்க எதை கொண்டு அடிக்கலாம் நீங்க? இல்ல கொடுமை. தன்மானமிக்க தமிழ் மக்கள் இனமான உணர்வோடு களத்தில் நிற்கிற இந்த பிள்ளைகளை கைவிடுத்து தூக்கி விடுங்க. தாழ கிடப்போவை தற்காத்து நிற்பதை தர்மங்கிறார் ஐயா வைகுந்தர், புரட்சியாளர் வைகுந்தர் அவர்கள். எந்த மனிதன் உலகத்தில் உயர்ந்தவன் கீழே விழுந்து கிடப்பவனை தூக்கிவிட எவன் குடிகிறானோ அவன் தான் உலகத்திலே உயர்ந்தவன். அப்படி என் தமிழ்ச்சகம் கீழே விழுந்துருச்சு, தாழ்ந்துருச்சு. அதை தூக்கிவிட நீங்கள் எல்லோரும் குனிந்து உங்களுக்கு நீங்களே தூக்கி நிமிர்ந்து கொள்ளுங்க. இதை விட்டா வழி கிடையாது. இந்த வாய்ப்பு வரலாறு வாய்ப்பு. மறுபடியும் மீண்டும் மோடி. எதுக்கு 10 ஆண்டு கால ஆட்சியில் நடக்காத நல்லதை நீ அடுத்து வர 5 ஆண்டுகள் செய்ய போறாங்க. முழுக்க 1.5 கோடி இந்தியான் வந்துருக்கான். இன்னும் 1.5 கோடி வந்து உன்னை என்னைய அடிச்சு விரட்டல நான் நல்லா நடக்கும். அப்ப நீ என்ன தேடுவ? நானும் 1 செண்டா ஓடுவேன். வேற என்ன பண்ண முடியும்? என்ன அதிகாரமற்ற இதே நிலையில வச்சிருந்தீங்கன்னா என்ன நடக்கும்? இப்பவே அடிக்கிறான். அங்க திருப்பூர்ல அடிக்கிறாங்க, தெருவு அடிப்பான். இத பிஜேபி ஆள் இருக்கீங்க. அவன் ஓட்டர்ஸ். வட இந்தியாவில் வர எவனும் காங்கிரஸ் கூட போட மாட்டான், பிஜேபி தான் போடுவான். இந்த நரேந்திர கூட்டம் வந்து கையெழுத்து தலைவங்க யாரு நினைக்கிற? இந்தியாவை லாரியில் வைத்துக்கொண்டு இறங்கிடுவாங்க. கவனமா இருந்து வேலை செய்யுங்க. ஒரு நிலம் இருந்துச்சு, ஈழம் அடிச்சு விரட்டினேன். இங்க அகதியாவது நின்ன, இங்க இருந்து விரட்டினேன்னு வச்சுக்க, எங்க போய் நிப்ப? இதுவே நீ இந்த பாரு, உன் தாய் மடியை தற்காத்து வச்சுக்க, இல்லைன்னா கஷ்டம். இந்த ஒரு நிலம் தான் இருக்கு, இதை விட்டுட்டா நீ மிக்க இடம் இருக்கு. நிலத்தை இழந்தால் வளத்தை இழப்பாய், வளத்தை இழந்தால் இனத்தை இழப்பாய். அதனால் உன்னுடைய தாய் நிலம் தமிழ்நாட்டை பேரன்பு கொண்டு காதலிச்சு. பொண்ணா பிறந்தாதலி, முதல்ல பிறந்த மண்ண காதலி. அன்பு தம்பி தம்பிகள், வெறிவொன்று நில்லுங்கள். அண்ணன் பழனி பாபா அவர்கள் பொதித்த புரட்சி மொழிக்கேற்ப இனப்பற்று இன உணர்வு தூக்கி வீசுங்கள். இன வெறிவொன்று நில்லுங்கள். இல்லை என்றால் நாம் ஆளப்படுவோம், ஒருபோதும் ஆள மாட்டோம். இந்த வெற்றி என்பது காலம் நமக்கு கையெழுத்துக்க வரலாற்று பெரும் வாய்ப்பு. இது நாம் தமிழர் கட்சியின் வெற்றி, மருத்துவரின் ஐயா கருப்பையா வெற்றி கிடையாது. நாம் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற தேசத்தின் வெற்றி, தமிழனின் தன்மானத்திற்கு கிடைத்த வெற்றி, இன உணர்வுக்கு மான உணர்வுக்கு கிடைக்கிற வெற்றி. கவனத்தில் வைத்துக் கொண்டு வேலை செய்யுங்கள்.